வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 கரங்களை உயர்த்தி கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் மறுபடியும் சொல்லுங்க, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், ஓ உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனான் அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கானாலும் கிழக்கும் எந்த பக்கம் அடைபட்டால் என்ன சகோதரா சகோதரி, உனக்காய் திறக்கப்பட்ட வானம் இன்றும் அடைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. நம்பிக்கையோடு வானம் பூமி மாறினால் வார்த்தைகள் மாறாது, காலையும் மாலையும் தாங்கிடும் கரங்கள் தளராது. அவர் கை தளரல, அவர் இன்னும் தூக்கி எறியல, அவர் இன்னும் கீழே விடல. தைரியத்தோடு அவரை நோக்கி நில்லுங்கள். கண்களை என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், இயேசுவே, ஓ நான் வெட்கப்படுவதில்லை. ஒரு விசை கூட என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன். Oh, thank you Jesus, thank you Holy Spirit. ஆமென். நான் வெட்கப்படுவதில்லை. ஒரு சில நிமிடங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆமென். உங்களுக்கு திறக்கப்பட்ட வானம். ஆமென். பல நேரத்துல நாம தான் அந்த வாசலை அடைக்க ட்ரை பண்றோம். ஆமென். 4 பக்கம் அடைபட்டு நாம நினைச்சதெல்லாம் நடக்காததும் ஜெபிக்கிறத விட்டுறோம், அவரை பார்க்கிறத விடுறோம், நாம அந்த வாசலை அடைக்க ட்ரை பண்றோம். அன்பு சகோதர சகோதரி, எந்த பக்கம் அடைபட்டால் என்ன? ஹல்லேலூயா. தலைக்கு கீழே கல்லெடுத்து படுத்துக் கொண்டிருந்த போது ஆமென், வீட்டுக்கு திரும்ப போக முடியாது, எங்க போகணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. இரவிலே யாக்கோபு கண்ட தரிசனம், அவன் இருந்த இடத்துக்கு மேல வானம் திறக்கப்பட்டு அவனுக்காய் ஒரு வாசல் பரலோகத்திலிருந்து திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்று திறக்கப்பட்டது, கடைசி வரை அடைக்கப்படவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் திறக்கப்பட்ட வானத்தின் வாசல் இன்று வரை அடைபடவில்லை, இனிமேலும் அடைபடாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அவர் பேசின வார்த்தை ஒன்றும் வீணாகவில்லை. அவர் அவைகள் அழிந்து போக
போகவில்லை. எத்தனை கொடுங்காற்றடித்தாலும், எப்பேர் பெற்ற சூறாவளி அடித்தாலோ, பவுலே உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். காரணம், அந்த வாசல் அடைபடவில்லை. உனக்கான வார்த்தை அழிந்து போகவில்லை. எந்த யூரக்லைத்தானை கண்டு நீ கலங்குகிறாய்? ஆமை, எதை கண்டு நீ கலங்கி இருக்கிறாய்? சூரியன் தெரியலனா என்ன, சந்திரன் தெரியலனா என்ன, நட்சத்திரங்கள் தெரியலனா என்ன, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எதுவும் இல்லாமல் போனால் என்ன? உனக்காய் திறக்கப்பட்ட வாசல் அது அடைபடவில்லை. உன்னோடு பேசப்பட்ட வார்த்தைகள் அது அழிந்து போகவும் இல்லை. அடைபடாத வாசல், அழிந்து போகாத வார்த்தை. உன் கையை தளர விடாது, உன் பார்வையை விட்டு விடாது. கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. உன் கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு. நீ நம்பி இருக்கிற நம்பிக்கைக்கு பதில் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பே. ஓ ஜீசஸ், ஆமென். சொல்லு சபை, என் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பே. என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவே. நான் பாடுவதில்லை. நம்பிக்கையோடு சொல்ல, கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் அடைபட்டு போனால் அணையும் என்று நான் 7 மடங்கா. சில பிரச்சனை அதிகரிச்சதும் கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிறீர்களா? இல்ல இல்ல, இந்த 7 மடங்கு அக்கினியில் தான் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். சில என் கண்களை ஏறெடுப்பே. அப்படியே உங்க 2 கரங்களை உயர்த்து. அணையும் என்று நினைத்த அக்கினி இன்னைக்கு 7 மடங்கு ஆயிடுச்சு ஆண்டவரே. சத்துரு அக்கினியை அதிகரித்தது உன் முகத்தை அவரை விட்டு திருப்ப வேண்டும் என்று. ஆனால் இந்த மாலை நேரத்தில் அன்பு உள்ளவே, 7 மடங்கு எரிந்த பிறகும் உங்கள் முகமும் உங்கள் கரமும் அவரை நோக்கி இருக்குமானால், சத்துருவின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற காலம் வருகிறது. ஆமென். அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிற காலம். உன்னை திருப்ப சத்துரு நினைத்தார், ஆனால் ஆமென், உனக்கு முன்பாய் குழி வெட்டினவன் அவனே விழுவானே தாட்டி கர்த்தர் உன்னை விழுந்து போக விட மாட்டார். இந்த 7 மடங்கு அக்கினி நடுவில்தான் கர்த்தர் தம்முடைய மகிமை உனக்காய் வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எந்த பக்கம் அடைபட்டாலும் எனக்காய் அவர் பக்கத்திலிருந்து வாசல் அடைபடவில்லை என்று நம்புகிறவர்கள், கண்களை ஏறெடுத்து நிற்கிறோம் ஆண்டவர். ஒரு விசை அப்படி 2 கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நம்பி நிற்கிறப்பா, உம்மை நம்பி நிற்கிறப்பா. எகிப்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் போது உன் கண்கள் கண்ட அதிசயம். இதுவரை எப்படி பல தடைகளை தாண்டினாய். கர்த்தர் அல்லவோ உன்னை சுமந்து கொண்டு வந்தார். கர்த்தர் அல்லவோ உன்னை சுமந்து கொண்டு வந்தார். மலைகள் விலகினாலும்,
பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனால் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாது. அவர் கிருபை விலகாது. நீர் இருக்க எனக்கு என்ன பயம் அப்பா. இப்ப 2 கரங்களை உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன். நான் இருக்கிறேன் யாக்கோபே, நீ எதற்கு பயப்படுகிறாய்? நீ எதற்கு அஞ்சி நிற்கிறாய்? கர்த்தர் உன் பட்சத்தில் அல்லவோ இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட அல்லவோ இருக்கிறார். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், ஓ முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும், வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தைகள் மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவ கரங்கள் தளர. நீ தளர்ந்துட்டேன்னு அவர் கை தளராது. தளர்ந்த உன்னை திடப்படுத்துகிற கரத்திற்குள் நீ இருக்கிறா. தளர்ந்த உன்னை பலப்படுத்தி நிறுத்துகிற கரத்திற்குள் இருக்கிறா. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். ஒரு விசைக்குள்ள 2 கரங்களை உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் இந்த வார்த்தையை சொல்லு சபை. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்க ஒரு விசைக்குள்ளே கண்களை என் கண்களை ஏறெடுப்பேன், உயர்த்தி நிற்கிறேன். ஓ ரபல சகதரா, வெட்கப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள், என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது, என் கரங்கள் அவரை நோக்கி விரிக்கப்பட்டிருக்கிறது.